குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை புறவழிச்சாலையில் தனியார் சலவையகம் உள்ளது. இங்கு வேலை பார்த்து வந்த மாடூர் கிராமத்தைச் சேர்ந்த வேம்பு, சுமித்ரா, ராஜகுமாரி, கவிதா ஆகியோர் நேற்றிரவு வேலை முடிந்ததும் வீட்டுக்கு புறப்பட்டனர். சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது தாறுமாறான வேகத்தில் ஒரு கார் வந்தது. முன்னால் சென்ற பைக் மீது மோதிவிட்டு 4 பெண்கள் மீது மோதியது. பிறகு சாலையோர மணல் திட்டில் மோதி நின்றது. பைக்கை ஓட்டி வந்த 44 வயது பாலு மற்றும் 4 பெண்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து 5 பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழியிலேயே 45 வயது வேம்பு, 39 வயது சுமித்ரா இறந்தனர். பாலு, ராஜகுமாரி, கவிதா ஆகியோருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மக்கள் ஆவேசத்துடன் வருவதை பார்த்ததும் காரில் இருந்த 2 ஆசாமிகள் தப்பி ஓடிவிட்டனர். காருக்குள் மது பாட்டில்கள் கிடப்பதை போலீசார் கண்டெடுத்தனர். கார் பதிவெண்ணை வைத்து உரிமையாளரை கண்டுபிடித்தனர். கடலூர் மங்கலம்பேட்டையைச் சேர்ந்த 30 வயது முகமது ஃபைசல், 48 வயது அஷ்ரப் ஆகியோர்தான் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்தது. செல்போன் சிக்னலை வைத்து 3 மணி நேரத்தில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். விபத்து நடந்தபோது இருவரும் போதையில் இருந்தது உறுதியானது. ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் இறந்ததும் 2 பேர் சீரியஸாக இருப்பதும் மாடூர் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.